ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு புத்தாண்டு அன்னைக்கு எடுத்தது. உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் எப்போ துணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சனிக்கிழமை துணி கொடுத்துட்டு திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை ப்ளவுஸை வாங்கிக்கிறோம், வியாழக்கிழமை ஒரு விசேஷத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ப்ளவுஸ் லைனிங் இருக்குது, இன்னொரு லைனிங் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் எல்லாமே நான் நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே பல்லு வலி தாங்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை லைட்டாக தான் பல்லு வலிச்சிச்சு. திருப்பி அவங்க திங்கக்கிழமை ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ வர தோது இல்லை, நீங்கள் தச்சு ரெடி பண்ணி வைங்க, நான் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் தச்சு ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு திங்கக்கிழமையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பல்லு வலி கொஞ்சம் அதிகமாக ஹெவியாக இருந்தனால என்னால் சுத்தமாக அந்த 3 நாளாகவே மிஷினில் உட்காந்து என்னால் தைக்கவே முடியலை. இந்த கஸ்டமருக்கும் தைக்கலை, வேறு எந்த கஸ்டமருக்குமே என்னால் தைக்கவே முடியலை. புத்தாண்டு அன்னைக்கெல்லாம் போடக்கூடிய ப்ளவுஸ்லாம் நிறையாவே இருந்தது, என்னால் தைக்கவே முடியலை. பல்லு வலிங்கிறனால எந்த ஒரு வேலையுமே என்னால் செய்யவே முடியலை. அவங்க நம்ம தச்சுருவோங்கிற நம்பிக்கையில் அவங்களுமே ஃபோன் பண்ணவே இல்லை. நம்ம தான் புதன்கிழமை வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபோன் பண்ணவே இல்லை. நானுமே எனக்கு பல்லு வலிங்கிற காரணத்தை அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. 2 பேருமே ஃபோன் பண்ணி சொல்லாதனால அந்த ப்ளவுஸு கட் பண்ணவும் இல்லை, தைக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. புத்தாண்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலை வேலைகள் மதிய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மதியானம் ரிலாக்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசி முடித்ததுக்கு அப்புறமா இந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னப்பா ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ இன்னும் நான் தைக்கவே இல்லையே, 4 நாளாக எனக்கு பல்லு வலிச்சனால சுத்தமாக உங்கள் ப்ளவுஸை நான் இன்னும் வெட்டக்கூட இல்லை, தைக்கவும் இல்லை. வேணுமுன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் வெள்ளனை வாங்கிக்கிறீங்களா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் உங்கள் ப்ளவுஸை தச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இல்லைப்பா நான் அதிகாலையில் வெள்ளனத்துலேயே நாங்கள் விசேஷத்துக்கு போகிறோம், அதனால எப்படி இனிமேல் வேறு ப்ளவுஸை எப்படி நாங்கள் போட்டு போகிறது, அந்த ப்ளவுஸை தான் போடலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே குழப்பத்தில் அந்த ஃபோன் கால்லையே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க. நானும் பதில் சொல்ல முடியலை. அதுக்கு மேலே அவங்க கொடுத்த டயத்துக்கு நம்ம தர்றோம்னு சொல்லிட்டு தைக்கலை அப்படிங்கும்போது என்னாலே அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியலை. 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க சரி இப்போயே நீங்கள் தச்சு ரெடி பண்ணி வைங்க, கரெக்டாக 7:30க்கு நாங்கள் இன்றைக்கி நைட்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் 2 மணி நேரத்தில் எப்படி தைக்கிறது, என்னப்பா நானே 1 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸை தச்சிடுறேன், உங்களால் தைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தொடர்ந்து தச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் தான் ஆகும், 3/4 மணி நேரம் தான் ஆகும். நம்ம திடீர்னு இப்போ சாயந்தர டயத்தில் தைக்கிறோம் அப்படின்னா யாராவது ஆளுக நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை கஸ்டமர் வருவாங்க. இப்படி ஏதாவது பிரச்சனைனால நமக்கு அவங்க கொடுத்துருக்க 2 மணி நேரத்தில் நம்மளால் 2 ப்ளவுஸையுமே முடிக்க முடியாது இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கேட்குறது. இவங்க கொடுத்துருந்தது 2.5 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்துருந்தாங்க. சரி இப்போ இந்த 2 ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க அந்த பட்டு சேரீ ப்ளவுஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க, முடிஞ்சால் நீங்கள் 2 ப்ளவுஸையுமே கையோடையே ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பதட்டத்தில் டைமே இல்லை, 2.5 மணி நேரத்தில் இன்னும் நம்ம துணி கூட வெட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் காலை கட் பண்ணி முடித்த உடனே கரெக்டாக 4:45க்கு தான் ஃபஸ்ட்டு 2 லைனிங் கிளாத்தையுமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் ஒரு லைனிங் கிளாத் 1 மீட்டர் தான் இருந்தது, நிறையா ஒட்டு கொடுக்குற மாதிரியே இருந்தது. நான் எடுத்திருந்த லைனிங் கிளாத்தில் 1.25 மீட்டர் எடுத்துட்டேன், 41 சைஸுங்கிறனால. சரி எல்லாமே ஒட்டு கொடுத்தே தைக்கிற மாதிரியே இருந்ததா. அப்புறமா அந்த பதிவை உங்களுக்கு எடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணவே ஆரம்பிச்சு. ஒன்று பட்டு சேரீ கிளாத்தும் கொஞ்சம் மடமடன்னு இருக்கக்கூடிய கிளாத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூனை சேரீயில் இருக்கக்கூடிய கிளாத்து, 2யுமே கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக தைக்கலான்னு பார்த்தா அந்த பட்டு சேரீ கிளாத்துலலாம் ஒட்டு
ஒட்டுன்னு சொல்ல முடியல, அளவுக்கு அதிகமான ஒட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க டைம் 1 மணி நேரத்திலே நம்ம தைக்கலாம் அப்படின்னா, துணி நம்மளுக்கு நல்ல துணியாக இருக்கணும் ஓகேங்களா, காட்டன் கிளாத்தாக இருக்கணும். அதே சமயம் ஒட்டு கொடுக்காத துணியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 3/4 மணி நேரத்தில் நம்மளால் தைக்க முடியும். ஒருவேளை துணி லைனிங் துணியும் பத்தலை, மெயின் துணியும் பத்தலை, ஒட்டு ஒட்டாக கொடுக்கணும் அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் தைக்க வேண்டிய ப்ளவுஸு நம்மளுக்கு 1 மணி நேரமும் ஆகலாம், 1.25 மணி நேரமும் ஆகலாம், 1.5 மணி நேரமும் ஆகலாம் ஓகேங்களா. ஒட்டு கொடுக்கறதுக்கு கூட என்னால் மெயின் துணியை கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த அளவுக்கு ஒட்டு 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 எல்லாத்துக்குமே ஒட்டு கொடுத்துருந்தேன். கைக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்துக்கு ஒட்டு கொடுத்துருந்தேன், மெயின் கிளாத்துக்கு ஒட்டு கொடுக்கணும், பெல்ட்டுக்கு ஒட்டு கொடுக்கணும், இப்படி அப்புறம் கிராஸ் பட்டிக்கு வேறு துணியும் வேறு அவங்க கொடுக்கலையா. எப்போதுமே கிராஸ் பட்டிக்கு அவங்க துணியே கொடுக்க மாட்டாங்க, உள்ளே வந்து கனமாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு நான் துணி தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து கட் பண்ணி இப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் டிசைனுக்காக தைக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை தான் இவங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து நான் கட் பண்ணிட்டு ஓகேங்களா, 3 பீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா லைனிங் கிளாத்து இவங்க வந்து 1 மீட்டர் எடுத்து கொடுத்தனால லைனிங் கிளாத்துக்கு சுத்தமாக பெல்ட்டு பட்டி பத்தலை, மெயின் கிளாத்து நிறைய ஜாயிண்ட் வந்திருக்கு. அப்போ ஒரு துணியை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டி மேலே சருன்னு சுருண்டுக்கிட்டு மேலே போய் நிற்கும். அப்போ கீழே வந்து பட்டி வந்து நம்ம கனமாக கொடுக்கணும். ஒருவேளை அவங்க லைனிங் துணி 1.25 மீட்டர் எடுத்து கொடுத்தாலுமே கூட உள்ளே வந்து நம்ம 3 பீஸ் 4 பீஸ் கண்டிப்பாக நம்ம லைனிங் கிளாத்து கொடுக்கணும் ஓகேங்களா. அப்போ அந்த துணியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குமே நம்மள்கிட்ட துணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். துணி இல்லை அப்படின்னா அதையே நம்ம தேடுற நேரத்திலே டைம் போயிடும் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைனிங் துணியெல்லாம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுங்க. இல்லை அப்படின்னா பெல்ட்டு பெட்டி யாருக்கெல்லாம் கனமாக வேணுமோ அவங்கெல்லாம் நீங்களாகவே ஃபேண்ட்டு துணியை ஏதோ ஒரு துணியை கொண்டுட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் அந்த ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு எனக்கு அதிக டைம் எடுத்துருச்சு. அப்படியே மடமடன் இருக்கிறதுக்கு அதுக்குமே அந்த மிஷினில் தைக்கும் பொழுது என்னமோ ஒரு கனமான துணியை தைக்கிற ஒரு ஃபீல் இருந்தது அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு. அதை தச்சு முடித்து கையோடைய அப்போ பார்த்தீங்கன்னா டைமும் மணி 6:45 ஆயிடுச்சு. இந்த ஒரு ப்ளவுஸை தச்சு முடிக்கிறவங்களாட்டியும் என்ன பண்ணுறது, மணி 7:30க்குள்ளேயே அவங்க வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடிக்கடி வாட்சையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயே ஸ்பீடாக தைக்கிற இதுலேயே பார்த்தீங்கன்னா நூலு வேற அந்த டென்ஷன்லேயே தைக்கிறதுல நூலு வேற மிஷினில் அந்துக்கிட்டே இருந்தது. என்னடா பண்ணுற, அதனால தான் நம்ம வந்து அவங்க எப்போதுமே டென்ஷன் பண்ணாமல் சரி ஒரு ப்ளவுஸாவது தச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக தச்சுருப்போம். 2 ப்ளவுஸுமே 2.5 மணி நேரத்தில் வேணும்னு கேட்டனால ஒட்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அழகாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து 2 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு 1/2 மணி நேரத்தில் 2 ப்ளவுஸை கொக்கி வச்சு கரெக்டாக 7:30க்கே கொடுத்துடலாம். இது வந்து ஒட்டு அதிகமாக இருந்தனால ஒட்டு கொடுக்குறதுலே கூடுதலாக எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் சேர்த்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நானும் 6:45 ஆயிருச்சு. அப்புறம் வேகமாக ஃபாஸ்ட்டாக தச்சு முடித்ததுக்கப்புறமா சரி ஓகே இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணி வச்சுருவோம். அவங்க மெயினாக கேட்டதே இந்த பட்டு சரி ப்ளவுஸ் தான். ஓகே இந்த ப்ளவுஸை வந்து கையோடையவே நம்ம கொக்கியும் வச்சிடலாம். கொக்கி வச்சுட்டு அயன் பண்ணி இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க 7:30க்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளால் 2 ப்ளவுஸை கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்க கேட்ட மெயினான ப்ளவுஸை இதை ஒரு ப்ளவுஸாவது நம்ம கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ளவுஸை ஃபாஸ்ட்டாக கொக்கியெல்லாம் வச்சு அயன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுட்டேன். அந்த ப்ளவுஸ் தைக்கிறவங்களாட்டியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இடையில அந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளேயே இடையில பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எங்கள் பசங்களும் வேறு வந்துட்டாங்க, தங்கச்சி பசங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பானிபூரி வாங்க போகணும், காசு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. காசு என் கையில் இல்லை, மொபைலில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் சரி என் தங்கச்சி பொண்ணு வந்து மொபைலை கொடுங்க பெரியம்மா, சஞ்சய் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து கையோட வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருந்தா ஊட பார்த்தீங்கன்னா ஃபோன் காலும் நிறையா வந்துருச்சு. ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னா அதுலேயும் வேறு டைம் போயிடும் ஓகேங்களா. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டைம் வந்து அதிக நேரம் வந்து நாங்கள் கேட்குறதுக்கு காரணமே இதனால தான். நம்ம வந்து தைக்கிற டயத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கவே வெறும் 3/4 மணி நேரம் தான் ஓகேங்களா. ஆனால் இவங்க கரெக்டாக அந்த 2.5 மணி நேரம் இந்த டயத்துக்கு நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யாருமே வராமல் இருக்கணும், எந்த கஸ்டமரும் வராமல் இருக்கணும், அந்த டயத்தில் பசங்க யாரும் குறுக்க வராமல் இருக்கணும், அடிக்கடி ஃபோன் கால் வராமல் இருக்கணும். இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்க
கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். அதே சமயம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிளாத் வந்து காட்டன் கிளாத்தாக இருக்கணும். அதே சமயம் அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி துணி வந்து ஒட்டு கொடுக்காத துணியாக கொஞ்சம் அதிகமான துணியாக எடுத்து கொடுத்துருக்கணும். ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய துணி வந்து ஒரு நொழு கிளாத்தாக இருந்தால் அதில் நம்மளுக்கு 10 நிமிஷம் கூட டைம் எடுக்கும். இல்லை ஒருவேளை அவங்க சைஸுக்கு ஏற்ற துணி எடுக்காமல் கம்மியான அளவில் துணி எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கஸ்டமராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா? டைம் வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. நாங்கள் கட் பண்ண பொழுது துணி பத்தலை அப்படின்னா அதுலேயே ஐயோ இந்த துணியே பத்தலையே இதை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டா அதுலேயே நம்மளுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது டைம் அதிலே போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 41 இன்ச்சுக்கு நார்மலாக அப்படியே கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா 1.25 மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு லைனிங் கிளாத் தேவைப்படும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்துமே பத்தவே இல்லை. மெயின் கிளாத்தும் கட் பண்ணலான்னு பார்த்தா ப்ளவுஸோட ஹைட்டு நல்லா ஹெவி ஹைட்டு 16 இன்ச்சு. ஸ்லீவு கூட சின்ன ஸ்லீவாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஸ்லீவோட லென்த்துமே 7.5 இன்ச்சு. அப்போ ப்ளவுஸும் ஹைட்டு கூடுதலாக இருக்குது, ஸ்லீவோட ஹைட்டும் கூடுதலாக இருக்குது. மெயின் கிளாத்தும் பத்தலை, லைனிங் கிளாத்தும் பத்தலை. அப்போ துணி வந்து நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற பொழுது நம்மளுக்கு 3/4 மணி நேரத்தில் தைக்க வேண்டிய ப்ளவுஸு கூட ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி துணி கட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒட்டு கொடுக்காம எந்த துணியாக இருந்தாலும் சரி ஒட்டு கொடுக்காத துணியாக இருந்தது அப்படின்னா 5 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் ப்ளவுஸுக்கு. இல்லை மெயின் கிளாத்து ஒட்டு கொடுக்கணும், லைனிங் கிளாத்து ஒட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பொழுது கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் கட் பண்ண வேண்டிய இடத்துல 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிரும். அப்போ யோசித்து நம்ம கட் பண்ணணும். கைக்கு பெல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டுங்கும் பொழுது துணி வந்து இருக்கிற கொஞ்சம் துணியில் அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுக்க நம்மளுக்கு அதிலே கொஞ்சம் டைம் போயிடும். அதுக்கப்புறமா 2வது ப்ளவுஸுமே நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2வது ப்ளவுஸு பூனம் கிளாத்தாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து நான் சீக்கிரத்துலேயே ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருந்தது. பூனம் கிளாத்து தான். எனக்கு வந்து எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நொழு கிளாத்தாக இருந்தாலும் சரி, என்னுடைய அந்த ஒரு ப்ளவுஸுக்கு தைக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா ஒட்டு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக எனக்கு 3/4 மணி நேரம் தான். ஒட்டு கொடுத்து தைக்கணும் அப்படின்னா எனக்கு கூட 1/4 மணி நேரம் சேர்த்து வரும். ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் தைக்கும் பொழுது எனக்கு கஷ்டமே தெரியல, ரொம்ப ஈஸியாகவே தைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் ஸ்லீவுக்கு மட்டும் ஒட்டு கொடுத்துருந்தேன், பெல்ட்டுக்கு மட்டும் ஒட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் நம்ம பெல்ட்டுக்கு கனமாக ஒரு 2-3 துணி சேர்த்து கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இந்த 2வது ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும் பொழுது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10க்கு தான் நான் இந்த 2வது ப்ளவுஸ் வந்து தைக்கவே ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து 3/4 மணி நேரத்துலேயே நான் தைச்சி முடிச்சிட்டேன். கரெக்டாக ஃபைனலாக கழுத்து தைக்கும் பொழுது கரெக்டாக மணி 8 மணி ஆணுச்சு. அந்த 8 மணிக்கே அந்த கஸ்டமர் டான்னு வந்துட்டாங்க. அப்போ தான் நான் கழுத்து வந்து அளவு பார்த்து குறித்து வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து சரி வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கழுத்து மட்டும் தைச்சிட்டு கையோட நான் குக்கியும் வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களா இல்லை உங்கள் கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில ஆண்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க, சில ஆண்களுக்கு பொறுமை இருக்காது. சரி ஓகே அப்போனா வெயிட் பண்ண சொல்லுங்கள், அந்த குக்கி மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நான் ஹோட்டலில் வந்து அவங்க சாப்பாடு வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போனா ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து பார்சல் பண்ணணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த டயத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கழுத்தையுமே தச்சு முடித்து கொக்கியுமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபாஸ்ட்டாக தச்சு முடிச்சிடறோம்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமர் கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டேன். நானுமே அந்த கழுத்தையுமே தச்சு முடித்து கொக்கியுமே அப்படியே வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் திருப்பியுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் வந்து சாப்பாடு வாங்கி முடிச்சுட்டேன், நீ ப்ளவுஸை வாங்கிட்டீன்னா கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ பேசியிருப்பாங்க போல இருக்குது. அந்த டயத்தில் தான் நான் கொக்கியே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும்
வெயிட் பண்ணுங்கள், இந்த கொக்கி மட்டும்தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சு முடிச்சோன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கியை வச்சுக்கிட்டே இருந்தோம். இது எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 மணி நேரத்துலேயே தைக்கணும் அப்படின்னா அந்த டயத்தில் எந்த இடையூறுகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் 2 மணி நேரத்தில் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். ஓகேங்களா? சின்ன சின்ன இடையூறுகள் வந்தது அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க டயத்தில் நம்மளால் தைக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய பதிவு தான். அந்த ஒரு கஸ்டமருக்கும் டெய்லர்ஸுக்கும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த 2 ப்ளவுஸையுமே மடித்து கையோடு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களுமே பணத்தையும் கொடுத்துட்டு துணியையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி புத்தாண்டு அதுவுமா தைக்க வேணாம்னு நினச்சி உங்கள் நாளில் ஃபஸ்ட்டு நாளே நான் சுறுசுறுப்பாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நன்றின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து துணியையும் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அர்ஜெண்ட்டாக நான் கொடுத்த டயத்துக்குள்ளே நீங்கள் தைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அவங்களுமே நன்றின்னு சொல்லிட்டு துணியையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போல் அனுபவங்கள் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.